கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து மரணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார், சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே அவர்களுக்கு அதே சீஷர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய பிதாவின் சித்தம் என்ன என்பதை அங்க எல்லாருக்கும் அவர் சொல்லிவிட்டு போனதான ஒரு காரியத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த பகுதியில வாசிக்கும் போது தோமா மட்டும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் உயிரோடு எழுந்ததை நம்பாத ஒரு மனுஷனா இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனமானது உடனே அவர் தோமாவுக்கு என்ன செய்கிறார், தன்னுடைய காயங்களை காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் காண்பித்து தோமாவை நம்ப பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்பும் போது மட்டும்தான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தெய்வத்தை நம்புவதை நாம் பார்க்க முடிகிறது. வியாதியாக இருந்தால் வியாதி தீர வேண்டும், கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், அப்படி நிறைய அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்கள் நடக்கும்போது மட்டும்தான் என்ன செய்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப அது அந்த நாள் முதற்கொண்டே இருக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து தோமா அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார், நீ என்ன கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற நம்முடைய ஜீவிதத்துல என் தேவன் எனக்கு செய்ததுனால் தான் என்று சொல்லி அல்ல, அவர் செய்யாவிட்டாலும் நான் என்ன செய்வேன், அவரை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் என்பதுதான் யதார்த்தமாய் உள்ள ஒரு விசுவாசமாய் நான் பார்க்க முடிகிறது. அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அல்ல, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்வோம், அவரையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொன்னதான அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை போல உள்ளதுக்கான ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் நம்மை விட்டு மாற்றப்பட்டு என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறாரோ நன்மை செய்யவில்லையோ, நிச்சயமா நமக்கு தெரியும், நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தான் நமக்குள்ள உறுதிப்பட வேண்டுமே தவிர, அது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்காமல் போவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது, என் தேவன் எனக்கு செய்ததுனாலா இல்லை செய்யாததுனாலா? என்ன விசுவாசத்தினுடைய தன்மைகளை குறித்து பார்க்கும்போது 3 விதமான விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று விசுவாசி, இன்னொன்று அவிவிசுவாசி, இன்னொன்று அற்ப விசுவாசி. இந்த 3 விசுவாச தன்மைக்குள்ளே நான் எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சுய பரிசோதனை ஒரு மனுஷனை விசுவாசத்துக்குள் நிலையாய் நடத்தும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க சொன்னது போல, நான் கண்டதினால் அல்ல, இல்லை நான் கேட்டதினால் அல்ல, நான் கண்டதையும் கேட்டதையும் நான் என்ன செய்றேன், விசுவாசிக்கும் போது மட்டும்தான் தேவ சமூகத்திலே நாம் பாக்கியவான்களா இருக்க முடியும். அந்த பாக்கியவானாய் மாற நம்ம ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து செவிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே, அந்த நாட்களிலும் இந்த தோமாவானவர் அப்பா நீர் அடிக்கப்பட்டு உயிரோடு இருந்து நம்பாதபடிக்கு இயேசுவை கண்டபோது விசுவாசித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே நிலைமைதான் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் போதும் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். மற்ற நேரங்கள் ஆண்டவரே நம்ம இந்த உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தன்மைகளை மாற்றி ஆண்டவரே நாங்களும் உமக்குள்ளே அனுதினமும் உடைய வசனத்தை நம்பி இந்த வசனம் எங்களுக்குள்ளே செயல்படும் என்று சொல்கிற அந்த பூரண விசுவாச தன்மையை என் ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.